தேவேந்திரனுக்கு சாபம் ஏற்பட்ட போது ஒளியிழந்த அவரது வாகனங்களும் அவரோடு விமோசனம் தேடி இந்த குமரி மண்ணிற்கு வந்தன. முதலில் ஐராவதம். பார்க்கடல் கடைந்த போது வெளிவந்த 4 தந்தங்களைக் கொண்ட வெண்மையான யானை இது. சாபத்தால் தன் வலிமையை இழந்த ஐராவதம் தாகத்தால் தவித்தபோது தன் கூர்மையான தந்தத்தால் நிலத்தை ஓங்கித் தாக்கியது. அங்கிருந்து நீர் அருவி போல பீரிட்டது. யானையின் தந்தக்கோடு பட்ட அந்த இடமே இன்று கோட்டார் என்று அழைக்கப்படுகிறது. இன்றும் நாகர்கோவில் பகுதியில் கோட்டார் ஒரு மிக முக்கிய இடமாக திகழ்கிறது. அடுத்தது உச்சைச்சிரவம். 7 தலைகளைக் கொண்ட பறக்கும் வேகம் கொண்ட வெண்புறவி இது. இந்திரன் பூலோகம் இறங்கிய போது அவனது பிரம்மாண்ட தேரை இழுத்து வந்த இந்த குதிரைகள் ஓய்வெடுத்த இடம்தான் இன்றைய தேரூர். வானில் இருந்து தேரில் வந்த இந்திரனை மக்கள் கண்ட வியப்பே அந்த ஊரின் பெயராக நிலைத்துவிட்டது. இந்த 2 விலங்குகளுமே இந்திரனின் தவத்திற்கு துணையாக இருந்தன.